கோர்ட்டுக்கு போன கோபியை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீரோட ஈஸ்வரி வீட்டில் கடவுளுக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்கியாவும் ராதிகாவும் சேர்ந்து தான் என்னோட பிள்ளை கோபியை செய்யல போட பார்க்குறாங்க. இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. நீ தான் எப்படியாவது கோபியை காப்பாற்றி திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. எழில்கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ அப்பப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோபிக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ஆதாரங்களை எல்லாம் கோர்ட்டில் கொடுக்காம அமைதியாக நிற்கிறாங்க பாக்கியா. கோபியோட வழக்கறிஞர் அவர் ஒரு பக்கத்து கோபிக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. பாக்கியாவுக்கு கோபி மேலே சின்னதாக ஒரு இறக்கம் வந்ததுனால இவர் கோபி உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இந்த நேரத்தில் ஜெயிலுக்கு போனால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும், நம்ம குடும்பத்துக்கே அது பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்லாம் சிந்திச்சு கோபிக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பாக்கியா எந்த ஆதாரத்தையும் கோர்ட்டில் கொடுக்கல. சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தினால கோபியை ஜாமீனில் வெளியே விடுறாங்க. நான் இப்போது இந்த நேரத்தில் வெளியே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பாக்கியா தான். பாக்கியா எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. நான் அவளுக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக எனக்காக என்னை மன்னிச்சிருக்கா. அவளுக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கோபி சொல்லிகிட்டு இருக்காரு.